ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஒண்டர் ரோலில் சிங்கிள் கலராக லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் வர மாதிரி, ரெண்டு சைட்லேயும் வர மாதிரி, சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து வர மாதிரியும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்குறக்கே வந்து ஒரு நியூ மாடலாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியலாக என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறையா கொடுத்துருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சிங்கிள் கலர் ஒண்டர் ரோல் பேஸ்கெட்டில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதில் வந்து இந்த டிசைன் வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் ரெடி பண்ணது. லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்து நான் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயர், அதாவது ஒரு சைடில் வந்து நம்ம போடக்கூடிய அந்த ஒரு ஒயர்னோட அளவு பார்த்திங்கன்னா 3 அடி எடுத்துட்டிங்கனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே போடுறோம் அப்படின்னா வந்து ஹேண்டிலுக்கு பக்கமாக வர அந்த லைனில் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கார்னர் லைன்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அந்த 3 ஹோல்ஸ் வழியாக நம்ம போட போகிறோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம தொடங்கணும். இப்போ அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயரை நம்ம உள்ளிருந்து வெளியில் கொண்டு வரோம். நான் வந்து 2வது வரிசையிலேருந்து தொடங்கியிருக்கேன். இந்த மாதிரி உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து ஒயரை வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்லாண்டிங் டிசைன் மாதிரி ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து அப்படியே மாற்றி மாற்றி போட்டு வரணும், அவ்வளவே தான். ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்ற இறக்கமாக இருந்தால், அதாவது ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கொஞ்சம் பத்தாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக, பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக ஸ்லாண்டிங்காக நம்ம விட்டு விட்டு எடுக்கணும். நான் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது. நீங்கள் வந்து பக்கமாக மடியில் வச்சு போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் போடும்போது ஒயர் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அதே மாதிரியே வந்து ஹோல்ஸில் விட்டு விட்டு எடுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லூஸான மாதிரி இருக்கும், அப்படியே வந்து ஒயர்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரி ஆயிரும். அப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிசைன் வந்து நமக்கு கிடைக்காது. இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். நான் பாருங்கள் போட்டு முடிச்சிருக்கேன். அதாவது ஒரு லைன் வந்து அந்த ஃபினிஷிங்கில் அந்த லைனில் விட்டுட்டு அதை முடிச்சிருக்கேன். மீதி வந்து இவ்வளோ ஒயர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சைடில் போடலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கணும் ஒயரை. நான் எந்த ஹோல் வழியாக விடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே விட்டு எடுக்கும்போது அந்த வி ஷேப் டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இந்த ஃபஸ்ட் லைனில் இந்த ஃபஸ்ட் ஹோல் வழியாக இந்த மாதிரி விடும்போது அந்த வி ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துல விடுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி விடும்போது நமக்கு வந்து வி ஷேப் போட்டுக்கிட்டே வரும்போது உள்ளேயும் வெளியும் வந்து ஒரு நீட் லுக்னஸ் கிடைக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க போடவே.
நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியலில் நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கும். கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல், லஞ்ச் பேஸ்கட், மார்க்கெட் பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைல்லையுமே இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டு முடிக்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வி ஷேப் டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் பாருங்கள் ஒரு நீட் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். நமக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப வந்து நீட்டாக கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒரு சைடில் வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்ட்ரைட் லைனில் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் டிசைன் கிடைக்கும். இப்போ வந்து அந்த மீதி இருக்கிற வயரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா அதே வரிசையில் அப்படியே இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க வயரை அப்படியே நம்ம கூட கட் பண்ணிக்கலாம். நீட் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து ஆப்போசிட் அந்த இடத்துலையும் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம வந்து 2 சைட்லேயும் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து ஒரு சைடு மட்டும் போதும்னாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் பாருங்கள் 2 பக்கம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கேப் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஃப்ளவர் கொடுத்து ஃபில்அப் பண்ணும்போது இன்னுமே வந்து இந்த பேஸ்கட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப லுக்கிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து இந்த ஒரு அடியில் நம்ம போடுவோம்ல இந்த ஃப்ளவர் டிசைனு, அதை வந்து சிம்பிளாக வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக்காக இருக்குது இந்த பேஸ்கட்டுக்கு. இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஒரு அடியில் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இடத்த வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஹேண்டிலுக்கு சென்டரில் வர மாதிரி நீங்கள் வந்து 3க்கு 3 அந்த கவுண்டில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து போட போகிறோம். இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நிறைய பேஸ்கட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி டுட்டோரியலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கொயர் ஷேப்பில் 3க்கு 3ல் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து போட்டு முடிக்க போகிறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க பேஸ்கட்ஸ்க்கெல்லாம். இந்த ஒயரை வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த பக்கத்து ஹோல்ஸ் வழியாக உள்ளே வந்து விட்டு விட்டு எடுத்து அதே ஹோல் வழியாக கொண்டு வந்து அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசெல்லாம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன கலர் பேஸ்கட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர் வந்து எடுத்து இந்த பார்டர் லைன் டிசைன்ஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்ல டார்க் கலர் பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால தான் வந்து ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து போட்டு முடிக்க போகிறோம். இந்த ஒரு அடி ஒயர்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சின்ன டிசைன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. மீதி இந்த ஒயரை வந்து அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. வி ஷேப்போடைய ஸ்ட்ரைட் லைன் டிசைனும் நமக்கு இந்த 2 சைட்லேயும் வந்து கிடச்சிருச்சு. பேஸ்கட் பாருங்கள், பார்க்கவே வந்து ஒரு நியூ லுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ப்ளெயினாக யூஸ் பண்ணுறத விட இப்போ நியூ மாடலாக இதெல்லாம் நம்மளுடைய சின்ன சின்ன க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.